SBI பேங்க்ல ப்ரொஃபைல் பாஸ்வேர்டை எப்படி ரீசெட் பண்றது? அதாவது ப்ரொஃபைல் பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணி புதிய பாஸ்வேர்டை எப்படி செட் பண்றது? அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க SBI யோட இன்டர்நெட் பேங்கிங் யூஸ் பண்ணாலோ அல்லது மொபைல் பேங்கிங் யூஸ் பண்ணாலோ அதுல ப்ரொஃபைல் பாஸ்வேர்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். SBI ல வந்து ரெண்டு விதமான பாஸ்வேர்டை யூஸ் பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா லாகின் பாஸ்வேர்ட், அடுத்தது ரெண்டாவது வந்து ப்ரொஃபைல் பாஸ்வேர்ட். லாகின் பாஸ்வேர்ட் அப்படின்றது உங்களோட இன்டர்நெட் பேங்கிங்கையோ அல்லது மொபைல் பேங்கிங்கையோ லாகின் பண்றதுக்கு இந்த லாகின் பாஸ்வேர்ட் யூஸ் ஆகும். அடுத்தது ப்ரொஃபைல் பாஸ்வேர்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா ஆன்லைன் மூலமா SBI யோட சில சர்வீசஸை யூஸ் பண்றதுக்கு இந்த ப்ரொஃபைல் பாஸ்வேர்ட் தேவைப்படும். இந்த ப்ரொஃபைல் பாஸ்வேர்டால என்ன யூஸ் அப்படின்னா உங்களோட பேங்க் ரெக்கார்ட்ல இருக்கக்கூடிய டீடைல்ஸை நீங்க தெரிஞ்சுக்க முடியும். அதாவது உங்களோட பேங்க் ரெக்கார்ட்ல இருக்கக்கூடிய உங்களோட ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், அட்ரஸ், பின்கோட், டேட் ஆஃப் பர்த் இந்த மாதிரியான டீடைல்ஸை உங்களால தெரிஞ்சுக்க முடியும். இதுல இருக்கக்கூடிய டீடைல்ஸ் தான் உங்களோட பேங்க் ரெக்கார்ட்லயும் இருக்கும். அடுத்தது உங்களோட இமெயில் ஐடியையோ அல்லது மொபைல் நம்பரையோ நீங்க ஆன்லைன் மூலமா சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ரொஃபைல் பாஸ்வேர்ட் மூலமா தான் அதை சேஞ்ச் பண்ண முடியும். உங்களோட மொபைல் நம்பரையோ அல்லது இமெயில் ஐடியையோ நீங்க சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நீங்க பிரான்ச்சுக்கு போக வேண்டிய தேவையில்லை. இந்த ப்ரொஃபைல் பாஸ்வேர்டை யூஸ் பண்ணியே நீங்க சேஞ்ச் பண்ண முடியும். சப்போஸ் உங்களோட ப்ரொஃபைல் பாஸ்வேர்டை நீங்க மறந்துட்டீங்க அப்படின்னா அதை ரீசெட் பண்ணி புதிய பாஸ்வேர்டை செட் பண்ண முடியும். அதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படின்றத பார்க்கலாம். உங்களோட SBI இன்டர்நெட் பேங்கிங்கோட யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்டை டைப் பண்ணிட்டு லாகின் பண்ணணும். லாகின் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல பதிவு செய்த மொபைல் நம்பருக்கு ஒரு OTP வரும். அந்த OTP நம்பரை என்டர் பண்ணிட்டு சப்மிட் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணணும். சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட இன்டர்நெட் பேங்கிங் வந்து லாகின் ஆயிடும். அடுத்தது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ப்ரொஃபைல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் ப்ரொஃபைல் பேஜ் ஓபன் ஆகும். இதுல ஃபர்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா மை ப்ரொஃபைல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. மை ப்ரொஃபைல கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட ப்ரொஃபைல் பாஸ்வேர்டை என்டர் பண்றதுக்கான ஆப்ஷன் வரும். உங்களோட ப்ரொஃபைல் பாஸ்வேர்டு உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அந்த பாஸ்வேர்டை என்டர் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ப்ரொஃபைல் பேஜ் ஓபன் ஆயிடும். சப்போஸ் உங்களோட ப்ரொஃபைல் பாஸ்வேர்டு உங்களுக்கு ஞாபகம் இல்ல, மறந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல கீழே பாத்தீங்கன்னா ஃபார்கட் ப்ரொஃபைல் பாஸ்வேர்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்க. இப்போ உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு OTP நம்பர் வரும். அந்த OTP நம்பரை இதுல என்டர் பண்ணிட்டு சப்மிட் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓபன் ஆகும். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 விதமான ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா யூசிங் ஹிண்ட் கொஸ்டின் ஆன்சர், ரெண்டாவது பாத்தீங்கன்னா பை விசிட்டிங் பிரான்ச், மூணாவது வந்து அப்ரூவல் த்ரோ ATM டெபிட் கார்டு. இதுல வந்து மூணாவது இருக்கக்கூடிய அப்ரூவல் த்ரோ ATM டெபிட் கார்டு இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்க. சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் ப்ரொசீட் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுங்க. இந்த பேஜ்ல வந்து உங்களோட ATM கார்டோட டீடைல்ஸ் இருக்கும். இதுல மேல பாத்தீங்கன்னா ஆக்டிவ் கார்ட்ஸ் இருக்கும். அதுல ATM கார்டு நம்பர் மேல நீங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் கன்ஃபார்ம் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணணும். இந்த பேஜ்ல வந்து உங்களோட ATM கார்டோட 16 டிஜிட் நம்பர் இருக்கும். அது கீழே பாத்தீங்கன்னா எக்ஸ்பைரி டேட். இந்த எக்ஸ்பைரி டேட் வந்து உங்களோட ATM கார்டோட மேல் பகுதியில் இருக்கும். ஸோ அதுல இருக்கக்கூடிய மந்த், இயர் இதை சூஸ் பண்ணணும். அடுத்தது அது கீழே பாத்தீங்கன்னா கார்டு ஹோல்டர் நேம், அந்த ATM கார்டு மேல வந்து உங்களோட நேம் இருக்கும். அதுல இருக்கிற மாதிரி நீங்க இந்த இடத்துல டைப் பண்ணணும். அடுத்தது பின் நம்பர், உங்களோட ATM கார்டோட 4 டிஜிட் பின் நம்பரை நீங்க டைப் பண்ணணும். அடுத்து அது கீழே வந்து கேப்சா இருக்கும். அந்த கேப்சாவை என்டர் பண்ணிட்டு ப்ரொசீட் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணணும். நீங்க என்டர் பண்ண ATM கார்டோட டீடைல்ஸ் கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா அது வேலிடேட் ஆகி இந்த பேஜுக்கு ஆட்டோமேட்டிக்கா ரீடைரக்ட் ஆகும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா என்டர் ப்ரொஃபைல் பாஸ்வேர்ட், அதாவது உங்களோட புதிய ப்ரொஃபைல் பாஸ்வேர்டை வந்து நீங்க என்டர் பண்ணணும். அது கீழே பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் ப்ரொஃபைல் பாஸ்வேர்ட், மறுபடியும் உங்களோட புதிய ப்ரொஃபைல் பாஸ்வேர்டை இந்த பாக்ஸ்ல என்டர் பண்ணணும். அடுத்தது அது கீழே பாத்தீங்கன்னா ஹிண்ட் கொஸ்டின் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சில கொஸ்டின்ஸ் வரும். இதுல உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அந்த கொஸ்டினை வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஹிண்ட் ஆன்சர் அப்படின்ற ஒரு பாக்ஸ் இருக்கும். இதுல இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை வந்து இந்த பாக்ஸ்ல டைப் பண்ணணும். நீங்க ஆன்சரை டைப் பண்ணும்போது அதுக்கான ஸ்பெல்லிங்கை வந்து நீங்க கரெக்டா நோட் பண்ணிக்கணும். அடுத்தது கடைசியில பாத்தீங்கன்னா சப்மிட் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. நீங்க சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட ப்ரொஃபைல் பாஸ்வேர்டு வந்து சக்சஸ்ஃபுல்லா ரீசெட் ஆயிடும். அதுக்கான மெசேஜ் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி உங்களோட ப்ரொஃபைல் பாஸ்வேர்டை நீங்க எப்ப வேணாலும் ரீசெட் பண்ணலாம். இதை உங்களோட இன்டர்நெட் பேங்கிங் மூலமாகவோ அல்லது மொபைல் பேங்கிங் மூலமாகவோ ரீசெட் பண்ண முடியும். ரீசெட் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் உங்களோட ப்ரொஃபைல் பேஜ்ல போயிட்டு உங்களோட புதிய ப்ரொஃபைல் பாஸ்வேர்டை என்டர் பண்ணிட்டு நீங்க சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ப்ரொஃபைல் பேஜ் வந்து ஓபன் ஆயிடும். இதுல வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், அட்ரஸ், பின்கோட் இந்த மாதிரியான டீடைல்ஸ் இருக்கும். மேலும் உங்களோட இமெயில் ஐடி மற்றும் மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்றதுக்கான ஆப்ஷனும் இந்த பேஜ்ல இருக்கும்.